schedule எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ராஜன் சார், கரல் சார், ரொம்ப நன்றி. And thanks to the press and media for coming and supporting us and giving the reports. என்னோட பேர் அனூப் ரத்னா. நம்ம சினிமா பயணத்தை நான் ஷார்ட் ஃபில்மு தியேட்டர் ஆர்டிஸ்டாக தான் ஷார்ட் ஃபில்மு மிமிக்ரி ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். சினிமா தான் நம்மளோட டார்கெட்டு இருந்தது. அப்போது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம், புக்கோ சினிமா ப்ரொடக்ஷன்ஸ். லைக் how I am eagerly waiting to do some movies, same like புதிய ஐடியாஸ், புதிய டைரக்டர்ஸ், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ அவருக்கெல்லாம் ஒரு அவசரம் கொடுக்கணும், ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிட்டு தான் ஒரு புக்கோ சினிமா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருந்தது. ஃபர்ஸ்ட் மூவி பண்ணலாம், எந்த சப்ஜெக்ட் எடுக்கலாம் அந்த மாதிரிலாம் யோசித்தேன். அப்போ தான் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் படம் பிடிக்கலாம்னு நினச்சேன். ஏன்னா ஆக்ஷன் த்ரில்லர் ஜானருக்கு ஒரு வேர்ல்டு வைட் அக்செப்டன்ஸ் இருக்குது, ஒரு மார்க்கெட் இருக்குது. நமக்கு ஜாக்கி சான்னு தெரியும், டோன்லியே தெரியும், சில்வஸ்டர் ஸ்டாலினே தெரியும். அதுக்கு அவருக்கும் பெரிய கிளாஸ் ஆக்டர்ஸ் இருக்குது. அதனால இவர் பேர் ஜாஸ்தி தான் இருக்கும். ஏன்னா அவர் ஆக்ஷன் பண்ணுறார். இங்கே ரஜினி சார், சிரஞ்சீவி சார், அவரெல்லாம் வேர்ல்டில் நம்ம இந்தியா சினிமாவை ஆக்ஷன் பண்ணிட்டு தான் பெருமையாக இருக்குது. இப்போ ஆக்ஷன் மூவிக்கு எப்போதுமே ஒரு மார்க்கெட் இருக்குது, ஒரு ஏரியா இருக்குது. அது யூனிவர்சலாக பேசுவான். அப்போ அந்த மாதிரி ஒரு படம் தான் எடுக்காம பிளான் பண்ணியிருந்தது. அப்போது அப்படி தான் நம்ம லீச் கூட ஆரம்பம். லீச் என்ன, அட்டாம்பூச்சி தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கிறத ஒரு இன்செக்ட், அட்டாப்பூச்சி. அது எவ்வளோ ஆளுக்கு அனுபவம் இருக்குது தெரியாது. அது நம்ம தேகத்தில் ஒட்டி இருக்கும். அது ஒட்டி ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சு இட்டு இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சிருந்தா அப்பாவே நமக்கு அது கிளியர் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம அது சாவு. அதுதான் நம்முடைய ஸ்டோரியோட பேஸ் லைன், ஒன் லைன். நம்ம சுட்டி யாரா இருக்கு, நல்லவர் இருக்கா, கெட்டவர் இருக்கா தெரியாது. யார் காப்பாற்றுவா ஒன்றுமே தெரியாது. நம்ம சிரித்து பேசுறதுவன் நம்ம ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சிட்டு இருக்கோம். நம்ம தெரிஞ்சிருந்தா நமக்கு அங்கே இருந்து எஸ்கேப் ஆகிடலாம். அதுதான் நம்ம மூவி. நம்ம சவுத் இந்தியா முழுசாக ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிகிட்ருக்கேன். கேரளா, தமிழ்நாடு, ஹைதராபாத் அண்ட் கர்நாடகா. And our distribution is taken care by SFC Ads, Shiji. இதுதான் நம்மளோட கதை. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரமோஷன் தமிழ்நாடுன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஆஃப்டர் டுமாரோ we are having கேரளா ஆடியோ ட்ரெய்லர் லான்ச், பப்ளிசிட்டி எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கேருந்து நமக்கு லவ் கிடைச்சா கண்டிப்பாக உலகத்தில் முழுசாக கிடைச்சிடும், எனக்கு தெரியும். ஏன்னா நான் லோஹிதாஸ் சார், கேரளாவில் வருது, லோஹிதாஸ் சார், பரதன் சார், கமல் சார், ஃபாசில் சார், அவரோட கிளாஸ் படங்கள்லாம் பார்த்துருக்கேன். இங்கே பாரதி சார், பாலேந்திர சார், இவரோட எல்லா படங்களெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனாலும் ஒரு ஆக்ஷன் மாஸ் படம் பார்க்கணுன்னா, ஒரு டான்ஸு ஆக்ஷன் படம்லாம் பார்க்கணுன்னா அது தமிழ் மூவி தான். என்னோட ஆசையும் தமிழ் மூவி பண்ணணும். இக்கதை எல்லாருக்கும் ரசிக்கும்னு நினைக்கிறேன். கரல் சாரோட திருப்பாச்சி எல்லாம் நம்ம ஆ டைம்லெல்லாம் எவ்வளோ பார்த்துருக்கேன் தெரியாது. கும்பிட போன தெய்வம், இந்த பாட்டெல்லாம் இப்போது ஞாபகத்தில் இருக்குது. எவ்வளோ டான்ஸ் ஆடிட்டுருது. உங்களோட எல்லாம் லவ் சப்போர்ட் வேணும். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மார்ச் 14 தான் மூவி ரிலீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கு. என்னோட தமிழ் தப்பாக இருந்தால் அன்றைக்கு. தேங்க்யூ ஸோ மச். இந்த வெள்ளைக்கட்டி கொஞ்ச நாளாகவே இந்த செல்லக்குட்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்து தமிழ்லேயே அதிகமாக பேசிச்சு. போன வாரம் தமிழ் பெண்ணா புடவையில் வந்து ஆங்கிலம் 50%, தமிழ் 50% அப்படி கலந்து பேசிச்சு. நான் தான் சொன்னேன், அழகிய தமிழ் மகளே, நல்லா தமிழ் பேசுகிற, இதுக்கு இடையில் ஆங்கிலத்தை ஏன் உள்ள சொருகிற
தமிழ் பேசு, தேவையான ஒன்று ரெண்டு ஆங்கிலம் பேசலாம், தப்பு இல்லை. நம் தமிழ் இருக்கும் போது இல்லாத போது வேறு இடத்துலேருந்து எடுப்போம். அதனால் இன்னைக்கு ஏறக்குறைய 90% தமிழ்லே பேசியிருக்கேன். உனக்கு என்னுடைய பாராட்டுக்கள். தமிழ் புடவையோடு வா, இன்னும் அழகாக இருப்பேன். தமிழ் மகளா, அழகிய மகளா இருப்பேன். இப்போ லீச் புக் சினிமா தயாரித்துள்ள லீஸ்ட் நம்முடைய அனுப் ரத்னா ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ. அவர் கதாநாயகன் நடித்திருக்காரு, அவர் தயார் பண்ணியிருக்கார். இசையமைப்பாளர் கிரண் ஜோஷி. 3 பாட்டு நல்லாவே இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். நம்முடைய இந்த மேடையை அலங்கரித்தவர் நிஜாம், நடிகர், மிமிக்ரி ஆக்டர், இன்னும் பல்துறை கலைஞர். நிஜாம், நீங்க உண்மையிலே ஒரு பல்கலைக்கழகம். இது நிஜம், இது சத்தியம். என்ன உருவம் தான் கொஞ்சம் பெருசா இருக்குன்னு பார்த்தா உள்ள நிறைய வச்சிருக்கார். அதுதான் உருவமா இருக்கு. நடிப்பு, பாடல், மிமிக்ரி எல்லாமே. இதில் இன்னொரு பெருமை என்னன்னா, இவங்க கேரளாவிலேருந்து தமிழ் சேர்த்து படம் எடுத்திருக்காங்க. கேரளா, தமிழ், கன்னடா, தெலுங்கு 3 மொழியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தமிழும் நம்பிக்கையோடு எடுத்திருக்காங்க, சிறப்பாக எடுத்திருக்காங்க, அழகாக எடுத்திருக்காங்க. ஒரு த்ரில்லர் ஸ்டோரி. அதை எப்படி அழகாக பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க. கேமரா, ரீ ரெக்கார்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. இது எல்லாத்த விட கேரள சகோதரர்கள் இந்த மேடையில் தமிழ் பேசுறீங்களே, உங்க எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். ஹீரோயினி அழகா பேசு. நான் ஏதாவது தப்பு பேசுறதா மன்னிச்சிருக்கேன்னு கேட்டது. கடைசியில நன்றி சொன்னேன். அந்த நன்றி தூய தமிழ். நிறைய நல்ல எல்லாருமே அழகா பேசு. ப்ரொடியூசர்ல, மியூசிக் டைரக்டர்ல இருந்து ஸ்டண்ட்டு நம்ம தம்பி, தமிழ் தம்பி, அவனை தைரியமா கேரளா கூட்டு போய் படத்தை அழகா ஸ்டண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. தமிழை நம்பி வந்தால் எந்த தப்புமே வராது, ஞாபகம் வச்சுக்க. தமிழர்களை நம்புவர்கள், தமிழர்கள் தான் அவங்க கெட்டு போவாங்க, ஆனா அடுத்தவர்களை கெடுக்க மாட்டார்கள். ஆக இந்த தமிழ் படம் லீச், ரத்தத்தை உறிஞ்ச அட்டை, ஒரு அட்டை கிருமி இருக்கு இல்லையா, உடம்புல விட்டுச்சுன்னா இருக்கிற ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிருமா. அதே போல இன்றைக்கு சமுதாயத்தில் உள்ள அரசியல்வாதிகள், அதிகாரிகள், பெரும் பெரும் கோட்டீஸ்வரர்கள் ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சுகிறார்கள். ஏழைகளை ஏழைகளாக வைத்திருக்கிறார்கள். கோட்டீஸ்வரன் உயரிக்கொண்டே போகிறார். இன்னைக்கு இந்தியாவில் இருக்க 3வது பணக்காரன் பார்த்தா, உலகத்திலே 3வது பணக்காரன் யாருன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்ம அரசியல் வேண்டாம், ஆனா திட்டமிட்டு ஒரு குடும்பத்தையே உலக பணக்காரனாக்கி இருக்கிறாங்க. ஏழைகளை இன்னும் ஏழை ஆக்கிட்டே இருக்காங்க. ஆக இந்த அட்டை உறிஞ்ச ரத்தம் மாதிரிதான் ஏழைகள் 80 கோடி பேருக்கு உணவு 5 கிலோ அரிசி இனமா தரேன்றாங்க. ஏன் கொடுக்குற? 75 வருஷம் ஆச்சு சுதந்திரமாயி, இன்னும் ஏன் ஏழைக்கு 5 கிலோ கொடுக்குற? அவனோட உழைச்சி பிழைக்க வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டியதானே. வேலை செய்து பிழைக்கணுமே தவிர குடும்பத்தை காப்பாற்றணும். ஆனா அடுத்தவன் ரத்தத்தை உறிஞ்சுகிற அட்டைகள் இருக்கிற காரணத்தால் ஏழைகள் ஏழைகளாகவே போய் கொண்டிருக்கிறார். ஆக இன்றைக்கு இந்தியாவில் அது நிறைய பேசு பொருளாகி இருக்கிறது. எல்லாருமே உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே அருமை சகோதரர்களே, அடுத்தவர்களை வாழ வைப்போம். நாம் வாழுவோம், அடுத்தவர்களையும் வாழ வைப்போம். நான் ஒரு சில விஷயம் சொல்லுவேன். ஆத்மா
புண்ணியாத்மா, மகாத்மா. ஆத்மா நமக்குள்ளே இருக்கிறது. நாம் நல்லா இருக்கணும், நம் குடும்பம் நல்லா இருக்கணும் என்று உழைத்து பிழைத்து குடும்பத்தை காப்பாற்றுற ஆத்மாவுக்கு சொந்தக்காரன். இன்னொரு கேட்டகரி, நாம நல்லா இருக்கணும், நல்லா இருந்து அடுத்தவங்களே வாழ வைக்கணும், மற்றவங்கள வாழணும். நாம் சம்பாதித்ததில் நம் குடும்பத்துக்கு வைத்துக்கொண்டு மற்றவர்களை உதவி செய்யணும். அவன் புண்ணியாத்மா. ஆத்மா புண்ணியாத்மா. இன்னொரு கேட்டகரி தான் அற்புதம். நான் வாழணும்னு அவசியம் இல்லை, என் குடும்பத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் பிறர் வாழ வேண்டும் அப்படி நினைக்கிற தெய்வங்கள் மகாத்மா. மகாத்மா காந்தி இந்தியாவுக்காக வாழ்ந்தார், அவர் உலக மகானானார். அன்னை தெரேசா உலகத்துக்காக வாழ்ந்த தாய். அன்னை தெரேசா கல்யாணம் ஆகியிருந்தா ஒரு 2 குழந்தைகளுக்கு தாயா இருக்கலாம். ஆனால் கல்யாணம் செய்து கொள்ளாமல் கருவுறாமல் பிற குழந்தைகள் எல்லாம் உலக மக்களை காப்பாற்றினார்களே, அதனாலே அவர் உலக தாயானாள். பெருந்தலைவர் காமராஜ் தன் தாயை கூட கவனிக்காமல், தன் உறவுகளை கவனிக்காமல் தமிழக மக்கள், இந்திய மக்களை காப்பாற்றினாரே, அவர் மகாத்மா. நம்முடைய அப்துல் கலாம் தன் குடும்பம் பாராது, இந்திய மக்கள் உயர வேண்டும், உலகம் உயர வேண்டும் என்று பாடுபட்டாரே, அந்த அப்துல் கலாம் மகாத்மா. நான் இதை சொல்வதன் மூலம் எல்லாருமே மகாத்மா ஆக முடியாது, புண்ணியாத்மா ஆகலாம். நாமும் வாழ்ந்து நம் குழந்தைகளை, குடும்பத்தை காப்பாற்றி மற்ற பொருளில், மிஞ்சுகிற பொருளில் பிறருக்கு உதவி செய்து அந்த குடும்பத்தையும் காப்பாற்றினால் புண்ணியாத்மா ஆகலாம். அதுதான் மனித பிறவி. இன்னைக்கு சினிமா எப்படி இருக்கிறது? தமிழ் சினிமா என்றால் நொந்து போயிருக்கிறது, வெந்து போயிருக்கிறது. சின்ன ப்ரொடியூசர் மட்டுமல்ல, மிகப்பெரிய கம்பெனிகள் எல்லாம் சிரமத்தில் ஆழ்கிறார்கள், பொருளாதார சிரமத்தில் ஆழ்கிறார்கள். பெரிய கம்பெனிகள்லாம் தோல்விகளை தழுவி கொண்டிருக்கிறது. இந்த கார்பரேட் கம்பெனிகள் வந்துதான் தமிழ் சினிமா மிக மோசமான நிலைக்கு போவதற்கு காரணமே கார்பரேட் கம்பெனி என்பது உண்மை. இந்த சம்பளத்தை ஏற்றி 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 அவங்க தான் சின்ன ப்ரொடியூசர் கூட பிழைக்காம பண்ணிட்டாங்க. இது எல்லாத்த விட கொடுமை என்னன்னா, தமிழ் சினிமாவின் தலைமகன், உலக நடிகர்களுக்கெல்லாம் தலைவன், தமிழ் சினிமாவின் அடையாளம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஏழையாய் பிறந்து நாடகங்களை நடித்து பராசக்தியின் மூலமாக கதாநாயகனாகி உலக நடிகனாக உயர்ந்து காட்டியவர். பேருங்க அண்ணா சொன்னார், தென்னாட்டு மார்லன் பிராண்டோ. ஆனால் தென்னாட்டு பிராண்டோல இவர்தான் உலக நடிகர், அப்புறம் தான் பிராண்டோ எல்லாம். அப்படிப்பட்ட உழைத்தால் உழைத்து உழைத்து தமிழை, நடிப்பை உலகத்துக்கு எடுத்து காட்டிய அந்த சிவாஜி கணேசன் வீடு இப்பொழுது ஏலம் போவதற்கு நோட்டீஸ் ஒட்டப்பட்டு விட்டது. கோர்ட்டிலே இருந்து ஆர்டர் வந்து விட்டது. இந்த சினிமாவில் ஒற்றுமை இருந்தால், அது யாரோ பேரப்பிள்ளையோ பிள்ளைகள் இருக்காது, பேரப்பிள்ளை ஏதோ படம் எடுத்தாரு, 3 கோடி கடன் வாங்கியிருக்காரு, 3 கோடி கடன், படம் ரிலீஸ் ஆகலை, பணத்தை திருப்பி கொடுக்கல, வட்டி ஏறி ஏறி அது 9 கோடிக்கு மேலே போயிருக்கு. ஏறும், வட்டிக்கு வாங்கினா ஏறதான் செய்யும், நம்ம அவங்கள குறை சொல்ல. ஆனால் அது சிவாஜி கணேசன் யார் பேரம் பண்ணானோ, யார் பண்ணாங்க? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். கலைஞரால் சிவாஜியா, சிவாஜியால் கலைஞரா, முத்தமிழறிஞரா என்ற கேள்விகள் எழுதும்போதெல்லாம் சிவாஜியால் கலைஞர், கலைஞரால் சிவாஜி. முத்தமிழறிஞர் எழுதிய வசனத்தை பேசி சிவாஜி புகழ் பெற்றார். புகழ் அந்த வசனங்களை சிவாஜி நடித்ததாலே, பேசியதாலே முத்தமிழறிஞர் கலைஞர் பெயர் பெற்றார் என்று ஒருவர் ஒரு போட்டி. உயிர் நண்பர்கள்.
அவருடைய வீடு இன்றைக்கு ஏலம் என்கிற போது யாரால் எதனால் என்பதை பார்ப்பதை விட தமிழ் நடிகர்கள் ஹீரோக்கள் மனசு வச்சா 10 பேர் ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் பணம் போட்டு சார் அவங்க வீட்லயே பெரிய பண்ணலாம் சார். சாந்தி தேட்டர் இருக்கு. சாந்தி தேட்டர் 100 வருஷம் லீஸ் கொடுத்திருக்காங்க. சாந்தி லீஸா ஆமா லீஸ் கொடுத்திருக்காங்க. அதே பண்ணலாம் சார். இல்ல நானு இல்ல தம்பி விளக்கம் சொல்றாரு, எனக்கு தெரியாது. தம்பி தப்பு இல்லை இருக்கட்டும், எனக்கு தெரியல. நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் சிவாஜிக்காக. அது என்ன வழி இருக்கும்? நான் என்ன சொல்றேன், தமிழக முதல்வர் அவங்க அப்பா கலைஞர் தான் பீச்சில் அவருக்கு சிலை வைத்தார். பிறகு அதை நினைவு மண்டபம் அங்கே கொண்டு போய் கட்டினாங்க. அந்த குடும்பத்தோட பற்றுள்ள ஆட்சி நடக்குது. வழிமுறை சட்டம் சரியா இருந்தா, முறை சரியா இருந்தா, நம்முடைய நடிகர்களுக்கு சிவாஜிக்காக இதில் யார் என்ன தப்பு பண்ணாங்க? ஃபைனான்சரை கூப்பிட்டு பேசுனா அவர் கூட நிறைய மனசாட்சியோடு ஒத்துக்குவார். குறைச்சி ஒரு 10 பேர் சேர்ந்து முடிஞ்சா பண்ணலாம். இல்லை அவங்க சொத்து இருந்தா அதை விட்டு கூட பண்ணலாம். எனக்கு தெரியல. வேண்டுகோள், ஒரு தமிழ் நடிகனுடைய குடும்பம் இன்றைக்கு ஏலம் விடப்பட்டு விட்டது. அது எனக்கு வருத்தமா இருந்தது. அதை வேண்டுகோளாக வைத்தேன். நான் யாரையும் குறை சொல்ல, முடிந்தா யாரால் முடியுமோ அவர்களாம் உதவி பண்ணுங்க. அந்த குடும்பத்து பிரச்சனை எனக்கு தெரியாது. நான் படித்த செய்தி மனவேதனையாக இருந்தது. அதனால் யாராவது தமிழக அரசோ தமிழ் சினிமா ஹீரோக்களோ இல்லை நடிகர் சங்கமோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏதாவது உதவி செய்து சிவாஜி சம்பாய் வீட்டை காப்பாற்றுங்கள். அவங்க பேர புள்ள அதை பற்றி இல்லை. பிரபு கூட நல்லா தான் இருக்கார், நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு வேண்டுகோள் வச்சா கமலஹாசன் பண்ணலாம். அந்த குடும்பத்து மேலே அவ்வளோ பாசம் உள்ளவர். நடிகர் திலகத்தின் காலடியிலே கிடப்பார். ஒய்ஜி மகேந்திரனும் கமலஹாசனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரும் மற்ற விஜய் அஜித் எல்லாரும் சேர்ந்தா கூட காப்பாற்றிடலாம். எனக்கு என்ன வழின்னு தெரியல, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒன்று வேண்டுகோளா இதை இங்கே தமிழக மக்கள் உங்களை ஆதரிப்பார்கள். எங்கள் பத்திரிகை சகோதரர்கள் ஊடக நண்பர்கள் சிறப்பாக எழுதுவாங்க. ஒரு மதுரையில் ஒரு ஹோட்டலில் எழுதி போட்டிருந்தாங்க, ஒரு போர்டு எழுதி போட்டிருந்தாங்க, இங்கே சாப்பிட வருபவர்கள் சாப்பிட்ட பின்னாலே உணவு நன்றாக இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள். நல்லா பண்ணியிருக்கப்பா, ஹோட்டல் நல்ல ஹோட்டல்ப்பா, நல்ல சாப்பாடுப்பா. எங்களிடம் குறை இருந்தால் மன்னிக்க, சாப்பிட்டு ஏதாவது உணவு உப்பு இல்லை காரம் இல்லை குறை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள். சாப்பாடு நல்லா இருந்தால் வெளியே சொல்லுங்கள். சாப்பாடு நல்லா இருக்குமா அந்த ஹோட்டலில், நல்லா பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்று வெளியே சொல்லுங்கள். நல்லா இல்லைன்னா எங்ககிட்ட சொல்லுங்க, கேஷியர் கிட்டப்பா இது நல்லா இல்லை மாற்றிக்க சொல்லுங்க என்று ஒரு போர்டு எழுதி படித்து ஆச்சரியப்பட்டு. அதே போல என் சகோதரர்களே, நல்லா இருக்கிறத கொஞ்சம் நல்லா எழுதுங்க. குறை எழுதலாம், குறை எழுதணும், அதை குறைவா எழுதும். அதுவும் சின்ன படங்களுக்கு கொஞ்சம் குறைச்சே எழுதலாம், பெரிய படங்களுக்கு நல்லாவே எழுதுங்க. நன்றி, வணக்கம். ஆங்கிலம் கலந்து தமிழை ரசிச்சாரா? ஆடியன்ஸ் நம்ம ட்ரெய்லர் பார்த்துருக்கோம், சாங்கை பார்த்துருக்கோம், அதெல்லாம் கவனம் அங்கேயே இருக்கும். ஆங்கர் எப்போ சேலாயிட்டு வராங்க, எப்போ மாடர்ன் ட்ரெஸ்ட்டில் வராங்க, எப்போ எந்த மேடையில் எவ்வளோ தமிழ் பேசுகிறாங்க, ஆங்கிலம் பேசுகிறாங்க, இதெல்லாம் கவனிச்சா ஏன் இளமையாக இருக்க மாட்டாங்க? இளமை யாராச்சும் புரிஞ்சு வச்சா உங்களுக்கு என்ன? நீங்கள் அப்பாவை கூப்பிட்டுருந்தீங்க இப்போ செல்ல கூட்டலாம் போகாது, இல்லை அப்பா தான் ட்ரெண்டு. ஓகே, ஆனால் நீங்கள் அப்பா இனிமேல் உங்களுக்கு நீங்கள் அப்பா தான். எல்லாருக்கும் அப்பா இல்லை, எல்லாருக்கும் அப்பாவில் வாழ முடியாது. நந்தினிக்கு அப்பா நீங்கள் நம்மளால் முடிஞ்ச நல்லா இளையராஜா சாங்கை இசைஞானி இளையராஜா சாங் கேட்குற சந்தோஷமாக இருக்கும், அதை அவங்க பாடுற சந்தோஷமாக இருக்கும். வீட்லேயும் சரி காரில் போகும்போது சரி அது பாட்டை பாடினாலே அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். இப்போ ஒரு பாட்டை பாடுறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. பாவம் நிஜாம் கலங்கி போயிட்டாரு.
அதில் நீங்கள் லைவில் போகுது அப்படின்ட்டு நீங்கள் பதறீங்க. காப்பி ரைட்ஸ் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு பதட்டத்தை உண்டாக்கிருக்கு. அது கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் குறைச்சிக்கணும். இந்த மாதிரி மேடையில் பாடுறதுக்கெலாம், அதுவும் இளைய சார் பாட்டை பாடுறதுக்கெலாம் பயப்படக்கூடாது. அது வந்து நமக்கு பாட்டப்போ நமக்கு ஆத்ம திருப்தி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். எங்களுக்கு தானே பாட்டு போடுறீங்க, கேட்க மட்டுமா பாட்டு போடுறீங்க, நாங்கள் பாட வேணாமா? அதை நீங்கள் பாட முடியும். நாங்கள் என்ன சொல்லுங்கள், இந்த பாட்டை யாருமே உள்ளே கேளுங்க, யாரும் என் பாட்டை திருப்பி பாடான்னு சொல்லுங்கள். இதை படத்தில் பயன்படுத்துறது பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இந்த பாட்டை போட்டு ஆடுவாங்க, அங்கெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். அங்கே யாரும் இங்கே வர இது பில்லு என்ன சம்பாதிக்க போகிறார் அவர்? நிஜாம் அவர் திறமையை வெளிக்காட்டுறதுக்கு இளையராஜா அவர் பயன்படுறாங்க. அது பெரிய ஒரு பாக்கியம். இந்த பதட்டம் இருக்கக்கூடாது. ஆரம்ப காலத்தில் எல்லா மியூசியேட்டருமே கிராமிய பாடல்கள், கும்மி பாடல்கள் இதுலேருந்து எடுத்து அதை ஹிட் ஆகிட்டு அப்புறம் தான் பெருசாக வந்திருக்கோம். இசைஞானி அவர்கள் இந்த மாதிரி எனக்கு முன்னாடியே கொஞ்சம் மனசு கஷ்டமாக போச்சு. ஆமாம், ஏறுமயில் ஏறி விளையாடும் மயில் ஒன்று, மாங்குயிலே பூங்குயிலே. உங்க மேலே கேஸ் பண்ணுங்க நீங்கள். அதுக்கு முருகர் தான் போடணும். திருப்பரங்குன்றம் முருகர் வருவார். இல்லை சொல்கிறேன், நம்மளே பல இதில் எடுத்து தான் வந்திருக்கோம். சரி, அது கொஞ்சம் மஸ்ட்டு ஒரு வளர கலைஞர் இல்லை சார், எல்லாருக்கும் தான். அவங்களுக்கு அது ஒரு பயம். லைவில் போயிட்டுருக்கு, டப்புனு கட்டாயிறாங்க. அந்த படத்தோட தயாரிப்பாளர் அனுரத்னா அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் அந்த படத்தில் கதாநாயகன். ப்ரொடியூசராக லாபம் பெறணும், கதாநாயகனும் வெற்றி பெறணும், அது வாழ்த்துக்கள். இங்கே சந்தியா வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து சந்தியா வந்து 3ஆவது தலைமுறை நினைக்கிறேன். ஏற்கனவே ஜெயலலிதாவோட அம்மா அவங்களோட சந்தியா. அதுக்கப்புறம் காதல் படத்தில் பரத் கூட நடித்தாங்க, அவங்களும் சந்தியா. இப்போ ஒரு அடுத்த 3ஆவது தலைமுறையாக சந்தியா வந்திருக்காங்க. ஆமாம், சந்தியானா வெற்றி தான். ஓகே, ஆமாம், சந்தியா பேரே ஒரு ராசியான பேர் தான். அப்புறம் லீச் இப்போலாம் நிறைய படங்கள் இப்போ இங்கிலீஷ் ஸ்டேட்டாக வருது. ஆனால் ஒரு வகையில் ஒரு திரைப்படங்கள் தான் இப்போ நமக்குலாம் ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்குதுன்னு ஒரு தோணுது. இப்போ பீஸ்ட் படம் வந்துச்சு, உங்களுக்கு தெரில, நம்ம கேட்போம் என்ன மீனிங்ட்டு. இப்போ சொன்னாங்க இது மிருகம் அப்படின்னாங்க. கோட்னு வந்துச்சு, இன்னும் தெரில உங்களுக்கு என்ன ஆடு அப்படின்னாங்க. இப்போ லீச்ன்னு நமக்கு தெரியல, நான் கேட்டேன். அது திரையுலகம் கடைப்பிடிக்கணும்ல, ஸ்கூலில் மட்டும்தானா மொழி இல்லையா? தமிழ் திரையுலகம்னா தமிழ் படங்கள்னா அதுலேயும் தமிழ் கொஞ்சம் பார்த்துக்கணும். அட்டை பூச்சி தான் லீச். அட்டை பூச்சிக்கு நிறைய விளக்கத்தை சொல்லிட்டாரு ராஜன் சார். ஆமாம், மனிதர்களே நம்ம கூட இருக்கவங்களே நம்மளை உறிஞ்சிடுவாங்க. நீங்கள் எல்லாமே தான், கூட இருக்கவங்க, நண்பர்கள், உறவுகள் எல்லாமே அட்டையாக தேவைச்சிட்டாங்க. நம்மகிட்ட ரத்தம் இருக்க வரைக்கும் அந்த அட்டைகளை நம்ம ஒட்டிகிட்டே இருக்கும். ரத்தம்லாம் போச்சுன்னா அது அடுத்த எங்கே ரத்தம் அதிகமாக இருக்கும் அங்கே நகர்ந்து போயிடும். இந்த படத்தில் ஒரு பாடல் இசை சூப்பர் சார். நம்ம மிஸ்டர் கிரண் ஜோஸ் 3 பாடலும் சூப்பர். அதில் அந்த முதல் படம்ன்றதுல கண்ணில் தெரியும் தோற்றம் அருமையான படம். அதில் விசேஷம் என்னன்னா அந்தாதியில் பாடல் வந்து ரொம்ப வருஷமாச்சு. தமிழ் ரொம்ப அபூர்வம். ஒரு சில பாடல் வந்துருக்கு. கவிஞர் பெயர் லால், ரொம்ப அற்புதமாக எழுதியிருந்தார். கண்ணாசனம் ஒரு படத்தில்
இந்த அந்தாதியை பயன்படுத்தி பாடியிருப்பார். வசந்த கால நதியினிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் மீது நீலே நெஞ்சிரண்டும் நினைவலைகள். ஒரு இதில் ஒரு வார்த்தை முடியும் போது அடுத்த வரி அந்த வார்த்தையில் துவங்கும். அதில் எந்த வார்த்தை முடியுதோ அந்த வார்த்தை அடுத்த வரி தொடங்கும். இது இப்போ அபூர்வமாக வருது. லால் வந்து இப்போ அந்த அந்தாதியை பயன்படுத்தி அந்த பாட்டு எழுதியிருக்காரு. உண்மையிலேயே ரொம்ப நல்லா அடிச்சு வரிகள் எல்லா வரைக்குமே தமிழ் வார்த்தைகள், ஒட்டுமொத்த பாடலும் நல்ல தமிழ் வார்த்தையோடு இருந்துச்சு. கவிஞர் லால் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது மலையாள டீமு. நான் வந்து மலையாள படங்களை ஒர்க் பண்ணியிருக்கேன், தெலுங்கு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் ஒரே விஷயம் சொல்லணும். இந்த மலையாள படத்தில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தா மேக்ஸிமம் மலையாளம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன சிறப்பு அப்படின்னா, அவங்க மேக்ஸிமம் இப்போ நம்மகிட்ட பேசும்போது மலையாளமும் தமிழும் கலந்து என்ன சொல்ல வராங்களோ அதை அவங்க புரிய வச்சுருவாங்க. இப்போ இன்றைக்கி பேசுகிற எல்லாருமே மேக்ஸிமம் மலையாளி தான். ஆனால் பேசுகிறவங்க புரிஞ்சதில்ல. ஆனால் நம்ம இருக்கோம்ல தமிழர், அவங்களுக்கு பேசி புரிய வைக்க முடியாது. ஸ்பாட்டில் நம்ம முழுக்கணும் தமிழ்லேயே பேசுவோம். ஒரு மலையாள வார்த்தை தெரியாது, மலையாள கலந்து பேச தெரியாது. அவங்க நமக்கு புரிய வைப்பாங்க. நம்ம வந்து பேசி என்ன சொல்ல வரோமோ அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. இப்போ யாரு பெற்றுப்போம்? அப்போது நம்மளுக்கு இன்னொரு சில நேரங்களில் சில மொழி நம்ம கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் வரணும். நம்ம சும்மா தமிழ் மட்டும் படிச்சுக்கோ, தமிழ் மட்டும் படிச்சுக்கோன்னா எங்கே நம்மளுக்கு தேவையோ அதை பார்த்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க மலையாளிகள். நம்ம போய் அங்கே பேச முடியுமா? மலையாளத்தை பேச முடியுமா? ஒரு கேரளாவில் போய் அங்கே ஒரு ஆடியோ ரிலீஸு, அங்கே எல்லாருமே மலையாளம் இருக்காங்க. அங்கே ப்ரெஸ் எல்லாமே மலையாள ப்ரெஸ்ஸாக இருக்குது, மீடியாக்கள் இருக்குது. ஒரு தமிழர் போய் இங்கே பேசி புரிய வச்ச மாதிரி என்னால் இங்கே பேசி புரிய வைக்க முடியுமானா என்னால் முடியாது. முடியாது. நமக்கு இப்படியே பிளட் இப்படி ஆகிப்போச்சு. நம்ம மொழி நம்ம மட்டும் அதுன்னு ஆகிப்போச்சு. சில நேரங்களில் அதையும் அவங்க கற்றுக்கணும். அப்புறம் சில இன்னொன்று இருக்குது இவங்களை பற்றி. மலையாள படம்னா ப்ரொடியூசர் மலையாளி, இயக்குனர் மலையாளின்னா அது அப்புறம் எல்லாமே எடிட் எல்லாருமே அவங்க மலையாளியே தான் அவங்க வச்சுக்குவாங்க. அதில் ஒரு தமிழ் டெக்னீஷியனோ வேறு மொழி டெக்னீஷியனோ உள்ளே பூந்துடுறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி பார்க்கும்போது நம்ம டேஞ்சர் மணி உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு தமிழ் டெக்னீஷியன் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவங்க என்னன்னா ஒரு யூனிட் அவங்களுக்கு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் அவங்க தமிழராக நம்ம பெருமைப்படணும். நம்ம ஒரு தமிழ் ப்ரொடியூசர், தமிழ் இயக்குனர் அப்படின்னா கூட எடிட்ரு, கேமராமேன் எல்லாருமே தமிழாக தான் இருக்கணும்னு ஒருத்தர் நினைக்க மாட்டான் சார். அங்கே திறமை எடிட்ரு மலையாளியாக இருப்பார், கேமராமேன் தெலுங்கராக இருப்பார். ஒன்றும் சரி. இப்போ இவங்க வந்து இங்கே வந்து நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், இங்கே யாரும் விட்டு நினைக்க மாட்டோம். சௌரம் தான். சினிமாவுக்கு மொழி ஒரு பிரச்சனையே இல்லை. தெலுங்கா மலையாளமா மொழி பிரச்சனை. அங்கே திறமை தான் முக்கியம். தமிழ் மண்ணில் இது ஒரு ஒரு நல்ல விஷயம். தமிழ் எல்லாத்தையும் அரவணைப்போம். அப்புறம் சார் சொல்கிறாரு, இன்னைக்கு சிவாஜி வீடு சொன்னார். கொஞ்சம் நிமிஷம் ஆச்சு. ஒரு சின்ன பயம். சிவாஜி கணேசன் அவர்கள், நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் 250 படத்துக்கு மேலே நடித்து புகழ்பெற்ற ஒரு நடிகர். ஒரு பேரை வந்து ஒரே படம் எடுத்திருக்காரு. தாத்தா 250 படம் நடித்து சம்பாதிச்சிருக்காரு. பேரை ஒரே படம் எடுத்திருக்காரு. அந்த ஒரு படத்து கடனுக்காக அந்த வீடு இன்னைக்கு கோர்ட்டு வந்து சக்தி நோட்டீஸ் அனுப்பிட்டுருக்குன்னா பயம் இருக்குமா இருக்காதா? வேறு சாராங்க வேறு சுற்றி இருக்கிறாங்க.
அது வேற விஷயம். 250 நடி படம் நடித்த ஒரு நடிகர் வீடு பேரம் ஒரு படம் எடுத்ததுல இன்னைக்கு ஜப்தி ஆகுது, கோர்ட்டு நோட்டீஸ் அனுப்புதுன்னா தமிழ் திருவிழா எங்கே இருக்கு? இப்போ எந்த நிலைமையில இருக்கு? ஒரு படம் எடுத்தா அவங்க ஒட்டுமொத்த சொத்தும் ஒரு ஆள் போயிருமா? அதுவும் புகழ்பட்டு ஒருத்தர் சொத்து போயிருமா? யார் யோசிக்கணும்? இது தமிழ் திரையுலகுக்கு கிடைச்ச பேரிடி. இது சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அனுப்பின நோட்டீஸ் இல்லை, கோர்ட்டு தமிழ் திரையுலகுக்கே அனுப்புனா நினச்சிக்கணும். அவ்வளோ ஆபத்தில் இருக்கு நீ சினிமா. ஒரு படம் எடுத்தானா நியூஸை பார்த்தா படம் எடுக்க என்ன செய்யணுமா? அப்போ இதுக்கு திரையுலகில் எனக்கு தேவை ஒற்றுமை. இந்த தமிழ் தொழிலை எப்படி காப்பாற்றணும் அப்படி ராஜேஷ் மட்டும் மைக்கில் பேசிட்டே பத்தாது. தயாரிப்பாளர்கள் எல்லாரும் ஒன்றிணையணும், அவங்களும் ஒற்றுமை வரணும். பெப்சி அவங்களுக்கு இந்த அக்கறை வரணும், தயாரிப்பாளர் காப்பாற்றுங்கிற அக்கறை பெப்சிக்கு வரணும், உழைப்பாளர் சம்மேளனத்துக்கும் வரணும், ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கு வரணும், நடிகர்களுக்கு வரணும். இது ஒரு அமீர் கானை பற்றி ஒரு நியூஸ் படிச்சு. அமீர் கானை பற்றி என்னன்னா, அவர் இதுவரைக்கும் எந்த படத்துக்கும் சம்பளம் வாங்கணும் இல்லையா, அட்வான்ஸ் வாங்க மாட்டாராம். ஒரு கதை பிடிச்சி போச்சுன்னா காசு கொடுப்பாராம். காசு கொடுத்து படம் வெற்றி அடைந்தால் பெரிய கலெக்ஷன் ஆகிட்டா அதுலேருந்து சில சதவீதம் அதுக்கப்புறம் வாங்குவாரே தவிர ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டே அட்வான்ஸ் இது வரைக்கும் வாங்கலையா? எப்படி நடிகருங்க? எப்படி நடிகர்? அவர் சினிமா தொழில் அணைக்கல, சினிமாவை தெய்வமாக நினச்சிருக்காரு, சினிமாவை நினைச்சிருக்காரு, சினிமாவை லவ் பண்ணியிருக்காரு, தயாரிப்பாளர் வாழணும்னு நினச்சிருக்காரு. அந்த இன்னொன்று அவர்கள் அதீத நம்பிக்கை. நம்ம ஒரு கதையை ஒன்று செலக்ட் பண்ணுறோம், அப்போ அந்த கதை வெற்றி அடையும், வெற்றி அடைச்சா கண்டிப்பாக பெரிய கலெக்ஷன் வரும், வந்தால் வாங்கிக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு நடிகர் வர லாபத்தில் எனக்கு கொடுங்க, அது வரைக்கும் இது வேணாம் சொன்னால் எங்கே எதிர்மா அப்போ அந்த படம் வெற்றி அடையணும், பெரிய கலெக்ஷன் வரணும்னு ஒரு நடிகர் நினைப்பாங்க. ஃபஸ்ட்டே மொத்த படத்தையும் வாங்கிவிட்டா அது படம் எப்படி போனாலும் நினைக்க வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு சில நடிகர்லாம் மொத்த படத்தையும் ஃபஸ்ட்டே கேட்டுறாங்க, அப்படி இருக்குல்ல ராஜ் சார். சில நடிகர்லாம் சம்பளத்தை முதலே மொத்தமாக கேட்டுறாங்க, அதுவும் இருக்கு. டப்பிங் வாங்குறது இது கொஞ்சம் இன்னைக்கு சினிமா நான் நினச்சேன் சிவாஜி கணேசன் அவர்கள் வீடு இன்னைக்கு ஏலத்துக்கு போகிற அளவுக்கு வந்திருக்குன்னா நடிகர்களும் யோசிக்கணும், இயக்குநர்களும் யோசிக்கணும், தயாரிப்பாளரும் யோசிக்கணும், ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் யோசிக்கணும். இது பெரிய நீங்கள் சிவாஜி கணேசன் வீட்டில் ஒட்டணும் வந்து நோட்ஸ் பண்ணிக்கூடாது. ஃபஸ்ட்டு பெரிய ஆபத்தில் இருக்குங்கிறது பெரிய உதாரணம். சினிமா எல்லாரும் ஒன்றிணைவோம். சினிமா எப்படி அது திருப்பி ஒரு பழைய மாதிரி எப்படி ஒரு மக்கள் விரும்பி தேட்டருக்கு வர்றதுக்கு என்ன வழியோ அதை யோசிப்போம். அதுதான் சரியே தவிர ஆளாளுக்கு நீ சண்டை போட்டுக்கிட்டு அந்த புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் பெரிய ஆபத்தில் போய் முடியும். ஆனால் இந்த நேரத்தில் ஒரு ஆரோக்கியமான விஷயம், ஒரு சில படங்கள் பெரிய கலெக்ஷன் ஹிட் ஆச்சுன்னா அது அந்த தயாரிப்புக்கு மட்டும் லாபம் இல்லை, இண்டஸ்ட்ரிக்கே லாபம் தான். ஏன்னா ஒரு தைரியத்தை கொடுக்குது இல்லை, ரப்பர் பந்து ஓடிச்சு, அப்போ இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, பிடிச்சிருக்கு, ஒரு தெம்பு வருது. சமீபத்தில் 4 படம் அது கொடுத்துருக்கு. இப்போ கொஞ்சம் சினிமா கொஞ்சம் ஆரோக்கியமாக தான் இருக்குது. படம் நல்லா இருந்தால், திரைக்கதை நல்லா இருந்தால் படம் கண்டிப்பாக மக்கள் தேட்டருக்கு வராங்க. படமும் நம்ம எடுக்கிறதும் முதலீடு போடுறது மட்டும் இல்லை, இயக்குநர்களும் கொஞ்சம் கதையிலையும் மற்ற எல்லாத்தையும் கவனம் செலுத்தணும். சினிமா ரொம்ப மோசமாக இருக்குது, திருப்பி கொண்டு வந்துடுவோம். இந்த படம் லீச் அட்டைப்பூச்சி, ஆமாம் இந்த அட்டைப்பூச்சி அட்டைப்பூச்சி இல்லாமல் வெற்றி பட்டாம்பூச்சியாக பறக்கணும். பட்டாம்பூச்சி பற்றி எல்லாருக்கும், இயக்குனருக்கும் சரி, இயக்குனர் SM அவருக்கும் சரி, மியூசிக் டைரக்டருக்கும் சரி, எல்லாருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து பேரு புகழ் உண்டாகும். நன்றி, வணக்கம். அண்மை சகோதரர் கே. ராஜன் அவர்கள் ஒவ்வொரு விழாவிலையும் பேசுகிறது ஆரோக்கியமான விஷயமா இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு பேரரசு பேசியதும்
முதல்ல ஆரோக்கியமாக இருக்குன்னாரு, அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னார். எதுங்கிறது ரசிகர்களுக்கு தான் தெரியும். முதல்ல இந்த மலையாள பட உலகத்துக்கு எனக்கு என்ன சம்மந்தம்னா, திடீர்னு மலையாள படம் பெரிய பட கம்பலேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. 10 வருஷம் இருக்கு நினைக்கிறேன். பிரம்மச்சாரி அந்த படத்தில் மோகன்லால் ஹீரோ. அந்த படத்தில் நான் போய் நடித்தேன். அப்போ தான் ஏன் மலையாள சினிமா வந்து நல்லா இருக்குது, தமிழ் சினிமா இவ்வளோ மோசமாக இருக்குங்கிறது அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த படத்தில் ஹீரோயின் வந்து மீனா. அப்புறம் அவ்வை சண்முகி படத்தில் நடித்தேன். அவ்வை சண்முகி படத்தில் நடிக்கும்போது 7 பேர் அவங்க கூட வருவாங்க. எத்தனை பேர்? 7 பேர். ஆனால் மலையாள படத்தில் 2 பேர் தான் வந்தாங்க. இது மீனா 2 பேர் தான் வந்தாங்க. அதே மாதிரி ஒரே சாப்பாடுங்க. மோகன்லால் என்ன சாப்பிட்டாரோ அதே சாப்பாடு எல்லாருக்கும் பரிமாறப்பட்டது. அதே மாதிரி கேரவெல்லாம் கிடையாது. எல்லாரும் அவங்க என்ன அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வசதிகள் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது, பத்திரிகைக்காரங்களுக்கு சினிமாக்காரங்களுக்கும் தெரியணும். இன்றைக்கு மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில் பகுதிகளில் நடக்கிற தமிழ் படங்களில் பெப்சிக்காரங்களை கூப்பிடுறது இல்லை. மலையாள ஆர்டிஸ்ட், மலையாள டெக்னீஷியன்ஸை தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா இங்கே விட சம்பளம் பாதிங்க. இந்த தலையாட்டா பாருங்க பேரரசு, அவர் தெரியும். அது மட்டும் இல்லை, நீ கல்யாண மண்டபத்தில் தங்கினாலும் தங்கிடுவாங்க. அப்படி அந்த இந்த துறை நம்ம வாழ வைக்குது. இந்த வாழ வைக்கிற துறையும் நம்ம வாழ வைக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். எம்ஜிஆர் வருஷத்துக்கு 3 மாதம் தமிழ் படம் போடுன்னு சொன்னாரோ, அதே மாதிரி தமிழில் பெயர் வைத்தால் வரி விலக்கு, உனக்கு வரியே கிடையாது என்று டாக்டர் கலைஞர் சொன்னாரோ, அந்த மாதிரி இந்த அரசுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நம்ம தட்டலை, கேட்கலை, அழலை. இதான விஷயம். ஏன் இன்றைக்கு இருக்கிற எல்லா சங்கங்களும் ஒரே முகமாக நின்று போய் இன்னைக்கு நம்ம சினிமாவிலேருந்து போகிறவங்க தான் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு சமீபத்தில் கூட அவர் தான் முன்ன நின்று அந்த 90 ஏக்கரை கொடுத்துருக்காரு. அதை மறுபடியும் புதுப்பிச்சு. அந்த மாதிரி நீங்கள் கேளுங்க. நாங்கள் தமிழ், உங்கள் அப்பா டாக்டர் கலைஞர் வந்து தமிழில் பேர் வச்சா வரி விலக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எங்களுக்கு வரி விலக்கு கொடுங்க. கேளுங்க. கேட்கலையா வேகமாக தட்டுங்க. தட்டுனா திறக்கலையா போராட்டம் நடத்துங்கய்யா, ஒரு ஊழல் நடத்துங்க. தமிழ் சினிமா ஏன் என்ன காரணம்னா, இன்றைக்கு என் கூட உள்ளவங்க எல்லாருமே என்ன உங்களுக்கு என்ன எல்லாம் கோடி கோடியாக சம்பாதிக்கிறீங்க. எத்தனை பேர் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க? ஒரு 8 பேர் இருக்குமா, இல்லை 10 பேர் இருக்குமா? மீதி இந்த தொழில் நம்பி இருக்கிற லட்சக்கணக்கான பேர், அவங்கள பற்றி யாருக்கும் தெரியாது. ஏன்னா இவங்க தான் வெளிநாட்டுக்காரில் பயணப்படுறாங்க. இந்த நடிகர்களுக்கு எவ்வளோ வெளிநாட்டுக்காரு நாம தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். எதுக்கு சொல்கிறோன்னா, தயவு செய்து இந்த 1 வருஷம் தேர்தல் வருது, இந்த நேரத்தில் தட்டினா தான் திறக்கும். ஏன்னா பத்திரிகைக்காரங்கிற முறையில் நிறைய பேர் கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருக்காங்க. சினிமாவில் தமிழ் மலையாள சினிமாவில் பயங்கிறதே கிடையாது, எல்லாம் சேட்டா தான். இவரே மோகன்லாலே போய் எழுந்து அந்த சோறு வாங்குறாரு, கூட்டு வாங்குறாரு, மோர் வாங்குறாரு. நம்ம நம்ம ஹீரோஸ் யாருன்னு அப்படி பண்ணுவாங்களா? அண்ணே அது தப்புண்ணே. நம்ம இமேஜை காப்பாற்றணும். கமலஹாசனே இறங்கி வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன்னு ஓப்பனாக சொல்றாரு. அப்போ அரசுகிட்ட கேளுங்க, இல்லை ரெட் ஜெயின்ட்டு சன் பிக்சர்ஸில் கேளுங்க. இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு ஏதாவது ஒன்று வாழ்வு கொடுங்க. நீங்கள் எடுங்க, எடுத்து நீங்களே தியேட்டர் போட்டு வந்த வருமானத்தை கொடுங்க. அப்படி சின்ன மாதிரி நீங்கள் ஒன்றும் எனக்கு எங்களுக்கு படம் வாங்கினா உடனே காசு வேண்டாம், வாங்கி தியேட்டரில் போட்டு தியேட்டரில் உள்ள வருவாயத்தை எங்களுக்கு ரெட் ஜெயின் மாதிரி கொடுங்க. ஏன்னா எந்த ஒரு விநியோகஸ்தரும் செய்யாத விஷயத்த தப்பான செய்யாதீங்க ராஜன், நான் விநியோகஸ்தர் சொல்லலை. ஏன்னா இப்படி செஞ்சால் தான் பொறுப்படும். ஏன்னா யாருமே சொல்றதுக்கு தயங்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி சொல்றது, எப்படி சொல்றது, போனா என்ன ஏதாவது பழி வாங்கிடுவாங்களோ, அப்படி அந்த எண்ணமே வேண்டாம். இதே ரெட் ஜெயண்ட்டையும் சன் பிக்சர்ஸையும் போங்க, ஒரு 10 படத்தை வாங்குங்க. வாங்கினா எப்படி வாங்கி நீங்களே தியேட்டரில் வெளியிடுங்க, வந்த வருமானத்தை கொடுங்க. வரலையா நாம் என்ன செய்ய முடியும்? முடிஞ்ச முடியும். இன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு நிலவுக்கு மேல் என்னடி கோவம் பாஸ் ஆகிடுச்சு, டிராகன் பாஸ் ஆகிடுச்சு,
அதுக்கு என்ன காரணங்கிறத டைரக்டர் பேர் சொல்லலை. தமிழ் மக்களுடைய பல்ஸை பிடிச்சிக்கிட்டாங்க அவங்க. அதாவது இன்னைக்கு வந்து டைவர்ஸ் எப்படி இருக்கு, பிரேக்கப் லெவல் எப்படி இருக்குங்களா தெளிவாக சொல்றாங்க. இல்லை கமர்ஷியலாக போயிருங்க, ஒன்று கமர்ஷியலாக போங்க, இல்லை யதார்த்த வாழ்க்கைக்கு வாங்க. இன்னைக்கு யதார்த்த வாழ்க்கையை சொன்ன எல்லா படங்களுமே பாஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால நீங்கள் வந்து பழையமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்காம, ஆரம்பத்தில் மலையாள படம் எல்பிடிஷனில் ஓடும். அப்போ அந்த மாதிரி காட்சிகளுக்காகவே நாங்கள் போய் பார்ப்போம். எப்போ 1972 மலையாள படம்னா அப்படி தான் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு மலையாள பட உலகம் கதையில் மிகவும் தேர்ச்சி பெற்று இன்றைக்கு வந்து இன்னைக்கு தமிழில் அவங்க டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு உயர்ந்திருக்காங்கன்னு சொன்னால் அவங்க தான் உயர்ந்திருக்காங்க. நாம் கல் தோன்றா மண் தோன்றா கழுத்தை மூத்த குடி சொல்லிவிட்டு இறங்கிக்கிட்டே இருக்குமே தவிர ஒரு பக்கம் கூட ஏறலை. ஏன் நீங்களே சொல்லுங்கள். ஏப்பா நாங்கள் நாகர்கோவில், மதுரை, தூத்துக்குடிலாம் வந்து கேரளாவிலேருந்து தொழிலாளர்களை கூப்பிடுறோம், அதே சம்பளத்துக்கு நீங்களும் வாங்க, சின்ன படத்துக்கு சொல்லுங்க. அப்படி ஒரு லாபம் போடுங்கய்யா, சட்டத்தை போடுங்க. நீங்கள் எப்படி நாங்கள் சின்ன படத்துக்கு, அதாவது எப்பவுமே பெரிய படங்களும் சின்ன படங்களும் ஒன்றும் அல்லவே அல்ல. 30 லட்சம் ரூபாயில படம் எடுக்கிறாங்க, அதே 300 கோடிக்கும் படம் எடுக்கிறாங்க. இந்த இல்லையா, ரெண்டும் ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் அந்த மாதிரி, அதாவது எப்படி மார்க்கு குறைவாக வாங்குற மாணவனுக்கு டியூஷன் பள்ளிக்கூடத்தில் ஏற்படுத்தியிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம நலிந்து போனேன்னு சொல்ல வேண்டாம். சின்ன பட்ஜெட் படங்களுக்கு இந்த அரசாங்கமும் சன் பிக்சர்ஸும் ரெட் ஜெயண்ட்டும் என்ன செய்ய போகிறாங்க, உட்காந்து பேசுங்க. பேசுனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்லது கிடைக்கும். ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன், இன்னும் 1 வருஷம்தான் தேர்தலுக்கு இருக்குது. ஏன்னா உங்கள் வாய்ஸ் தான் மக்கள்கிட்ட சீக்கிரமாக போய் சென்றடையும். எங்களுக்கு திமுக அரசு எல்லாம் செய்திருக்கிறேன்னு சொன்னால் எல்லாம் ஓட்ட போட்டுருவான். ஆனால் ஒன்றுமே செய்யலாம், ஒன்றும் கிடைக்காது. இதை புரிஞ்சுங்க. இதுக்கு மேலே டீட்டெயிலாக நான் பேச விரும்பலை. ஏன்னா நான் பேசி இப்போ ராஜனும் பேரண்ட்ஸும் பேசி என்ன எல்லாரும் ஒன்றுபடுங்கள். அதான் இன்றைக்கு பாருங்கள், ரேஷியோ கூட எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த வீடு சதவீதம் பார்த்தீங்கன்னா பெப்சிக்கு 1%, நடிகர்களுக்கு 1%, சின்ன திரை கலைஞர்களுக்கு கூட 1% இருக்கு. இயக்குனர் சங்கத்துக்கு இருக்கா? இந்த கேள்வியை நீங்க கேட்கல டைரக்டர் பேரரசு. உங்க இயக்கத்தில் இயக்குனர் சங்கத்துக்கு தனி, இப்போ சின்ன திரை சங்கம் கூட தனியாக வச்சிருக்காங்க, நடிகர் சங்கம் தனியாக வச்சிருக்காங்க. அவங்களுக்குலாம் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெப்சிலேருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுறது குறைவா இருக்கும். அப்போ மரியாதை என்னங்கிறத நீங்களே புரிஞ்சுங்க. நான் வந்து சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா இதெல்லாம் ஆராய்ந்து தினசரி பார்த்து தான் இதை நான் கடைசி கட்டமாக நான் பேசுகிறேன். தயவு செய்து அரசாங்கத்திடம் நல்லுறவை வளர்த்து கொண்டு இந்த விஷயங்களை பேசுங்க. ஒன்று சின்ன படங்களுக்கு உங்களுடைய நிறுவனங்கள் எப்படி எங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குது அது ஒன்று கேளுங்க. வரி விலக்கு, சின்ன படங்களுக்கு முழு வரி விலக்கு இல்லை வேண்டாயா, எல்லாம் உங்கள் அப்பா சொன்ன மாதிரி, டாக்டர் கலைஞர் சொன்ன மாதிரி நாங்கள் தமிழ்லேயே பேர் வைக்கிறோம், எங்களுக்கு முழு வரி விலக்கு. உங்கள் அப்பா செஞ்சதை கொடுங்க. உங்கள் அப்பா கொடுத்த நிலத்தை இப்போ எங்களுக்கு திருப்பி போய் கொடுத்துருக்கீங்க, நன்றி, பாராட்டுகள். அதே மாதிரி உங்கள் அப்பா கொடுத்த அந்த தமிழ் படங்களுக்கு தமிழ் பேரில் வைத்தால் வரி விலக்கு சொன்னார்ல, அதை கொடுங்கன்னு ஒரே வார்த்தை கேட்டால் போதுங்க. மாட்டேன்னு சொல்ல போகிறாரு. அவங்க அப்பா செஞ்சது தானே, யார் இருக்கவா போகிறாங்க? இன்னும் சொல்ல போனால் எல்லா கட்சிகளும் அந்த செயலுக்கு ஆதரவு கொடுக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா தான் இன்றைக்கி சின்ன படங்கள் உருப்படும். இல்லாட்டி பேசிக்கிட்டே இருந்து இந்த மைக் கூட போயிட்டே இருக்கும், 4 பேர் போடுவாங்க, போட மாட்டாங்க. அதனால் நான் இந்த 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 சூழ்நிலையில் நான் சொல்கிறது என்னென்னா, அவங்க மலையாளத்தில் உள்ளவங்க எவ்வளவு சிறப்பாக இன்னைக்கு படம் எடுத்து இன்னைக்கு தமிழில் மொழிமாற்றம் செய்ய கொண்டு வருகிறார்கள். ஆனால் நாம் இன்னைக்கு பெரிய படத்தை கூட இந்த நேரடியாக தான் ரிலீஸ் பண்ணுறோமே தவிர மொழிமாற்றம் செய்து ரிலீஸ் பண்ணலை. அதனால் தயவு செய்து இந்த கோரிக்கையை முன்னெடுத்து ராஜனும் பேரரசும் கொண்டு போய் அவங்கவுங்க சங்கத்தில் யூனியனில் சேர்த்து ஒரு ஒற்றுமையாக, அதைத்தான் திரும்ப சொல்கிறேன். இதில் வந்து ஒருத்தர் கிளாச்சிக்கிட்டு போகிறது, ஒருத்தர் கோச்சிட்டு போகிறது, அவர் அரசியல் பண்ணுறது, இவர் அரசியல் பண்ணுறது, அதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு பேரரசு கூட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவராக இருக்கலாம், அதை மறந்துடுங்க. அண்ணா அப்போ நீங்க இல்லையா, அதையா சொல்லுங்க. அதாவது நான் என்ன சொல்றேன், ஆமா நான் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவன் சொல்லுங்க.
நான் அதை வந்து தப்புன்னு சொல்லலை. ஆனால் சினிமாவில் வேண்டாம். அந்த மாதிரி எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து நிச்சயமாக நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. யாராவது ஒருத்தர் மணி கட்டணும், மணி கட்டிட்டேன். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். பேரரசனையும் ராஜனையும் நான் என்னுடைய இதயத்திலிருந்து நான் பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு விழாவிலையும் இதை தவறாமல் பேசுகிறாங்க. சின்ன பட்ஜெட் படங்களுக்கு ஆதரவு கொடுங்கள், ஆதரவு கொடுங்கள். இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் வீரியமாகவும் சில நேரம் ராஜன் பேசிடுவார். அதில் எனக்கு ஆட்சேபனையே இல்லை. இந்த போராட்டம் தொடரும். இந்த 2 பேரோடு இல்லாமல் 100க்கு 100 தமிழ் சினிமா உலகத்தில் உள்ளவங்க சேர்ந்தாங்கன்னா நிச்சயமாக சின்ன படங்கள் வாழும். அவங்களுக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இப்போ எப்படி அவர் வந்து இங்கே நம்மக்கிட்ட வந்து மலையாளத்தை கலந்து வந்து தமிழ் பேசிகிட்டு இருக்காரோ, அதே போல் தான் நானும் அங்கே போயிட்டு, எனக்கு மலையாளம் தெரியாது, நானும் வந்துட்டு அவங்களோட டீமில் போகும்போது எல்லாருக்குமே இப்போ எப்படி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இருக்கீங்க, அவர் ஒரு பதற்றத்தோடு வந்து உங்கள்கிட்ட பேசினாரோ, அந்த மாதிரி நானும் அங்கே போயிட்டு யார்கிட்ட என்ன பேசணுன்னு கூட தெரியாமல் வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ராவன் கிடச்சி நான் அந்த படத்துக்கு உள்ளே போனேன். டைரக்டர் தான் முதல்ல நம்மளை சூஸ் பண்ணி இங்கேருந்து வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். அவருக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு இந்த படத்தில் நிறைய வந்துட்டு சொல்லப்போனால் வந்துட்டு 2 பேர் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணணும். இந்த படத்தில் வந்துட்டு டேரக்டர் இல்லாமல் நான் இருக்க முடியாது, நான் இல்லாமல் டேரக்டர் இருக்க முடியாது. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து ஆக்ஷன் பேசிக்லேயே போயிட்டு இருந்தது. என்கிட்ட ஒரு கதை சொல்லுவார் டேரக்டர் வந்துட்டு. ஆக்சுவலி வந்து இன்றைக்கி இந்த சீக்வன்ஸு அப்படின்னு சொல்லி சொன்னார்னா, அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தா நாங்கள் ரெடி பண்ணுறது வந்து ஒரு ஸ்டோரி எடுப்பார் அவர். அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான், எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. ஆக்சுவலி இந்த படத்தில் ரொம்ப கஷ்டப்படுறதுன்னு பார்த்தா ஹீரோவும் ஆக்சுவலி வந்து சாண்டிலாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆக்சுவலி வந்து ஏன்னா ஒரு ஜென்ஸ் கூட இன்னொரு ஜென்ஸ் ஃபைட் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு லேடிஸ் ஒரு லேடி ஃபைட் பண்ணால் பரவாயில்ல. இது எல்லாமே வந்து கொஞ்சம் காமிக்கலாக வந்து லேடிஸ் வந்து ஜென்ஸ் கூட ஃபைட் பண்ணணும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி எல்லாருமே வந்து வில்லன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏஜ் இருக்கும், சென்ஸ் ஆச்சல் நம்மளுக்கு நம்ம ஆக்சுவலி அவரெல்லாம் வந்து பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டார். இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். ஆக்சுவலி வந்து ஏன்னா லீனாக இருக்கவங்க ஃபாலிங் விடுறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. இவ்வளோ பெரிய ஒரு உடம்பெல்லாம் வச்சுட்டு அவரெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். ஆக்சுவலி சாரி. ஆக்சுவலி வந்து ஏன்னா எஃபெக்ட் நல்லா வந்திருக்கு இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். எப்படி நம்ம வந்து தமிழை வந்து மலையாளத்தில் வரவேற்கிறாங்களோ, அதே போல் மலையாள டீமையும் நம்ம வந்து தமிழுக்கு வரவேற்கணும். கண்டிப்பாக அதுக்கு எல்லாருமே நம்ம இந்த ஊடக நண்பர்கள் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு மனப்பான வாழ்த்துக்கள். எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றி படுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். சொன்ன மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் மூவி தான், ஃபஸ்ட்டு ஆக்ஷன் த்ரில்லர். நான் ஃபைட்டெல்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா மன்னிச்சுக்கேன். ஓகே, அப்போது நம்ம புக் ஆஃப் சினிமாட இந்த மூவி எல்லோரும் தியேட்டர் மட்டும்தான் பார்க்கணும். போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நல்லா இருக்கும் மூவி, நல்லா ஃபைட்டெல்லாம் இருக்குது. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் முதல்ல மலையாளத்தில் பிளான் பண்ண படம். போக போக தான் சரி இது தமிழில் பண்ணலான்னு யோசிச்சு அனுபவனா வந்துட்டு சரி தமிழில் பண்ணலான்னு. எனக்கு என்ன ஜாஸ்தி என்ன இஷ்டம்னா, தமிழ் மொழிக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. ஒரு அதோட வளைவுகள் ஒடிவுகள் செம்மையாக இருக்கும். மலையாளத்தில் லிரிக்ஸ் பண்ணால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எனக்கு பேசிக்காக மலையாளத்தில் விட தமிழ் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக பிடிச்சிருக்கு. ஒரு சின்ன படம், நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நல்லா வரும். ஏன்னா அங்கே பேனா தும்பிலையும் கை தும்பிலையும் தான் எல்லாமே இருக்குது. அனுபவனா தேங்க்யூ ஸோ மச். ராஜன் சார், பேரஸ் சார், ஏன்னா ஆக்ஷன் படம்னாலே அந்த டைம்லலாம் சார். ஸோ எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது நான் என் 4 செவருக்குள்ள நான் கேட்டிருந்த பாடல்கள் வந்து இனிமேல் நீங்கள் எல்லாம் கேட்க போகிறீங்க உங்கள் மூலமாக. உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக எழுதுங்க, பிடிக்கலாட்டி கொஞ்சம் கம்மியாக எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச், சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. என் பேர் வந்து நிசாம். நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், சிங்கர், அப்புறமா சின்னதாக ஒரு ஆக்டர். ஆனால் ஆக்டர்னு முதல்ல போகிறோன்னு தான் நான் ஆசைப்பட்டிருக்கேன். ஒரு 8 படம்லாம் பண்ணியிருக்கேன் மலையாளத்தில், சின்ன சின்னதாக கேரக்டர். ஆனால் இந்த படத்தில் தான் 60 ஓட்டா கேரக்டர் கிடச்சிருக்கு. நெகட்டிவ் கேரக்டர் தான். நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கேன் கேரக்டர். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நடிச்சிடும். அதுக்காக எந்த பயணத்தையும் முடிக்கலாம் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். பேரன்பு சார், ராஜன் சார்கிட்ட எல்லாம் உட்கார முடியுமான்னு நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அதுக்கப்புறம் அனூப் ரத்னா 10 வருஷமாக எனக்கு உயிர் நண்பன். ஒரு 7-8 படம் பண்ணும்போது
அந்த மாதிரி 7-8 லட்சம் முடிச்ச ஆள் தான் தான். பாசிங் ஷாட்லேயும் அங்கே இங்கேயும் கேரளாவில் போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம 2 பேரும் பேசிக்கலி துபாயில் தான் இருக்கேன். அவள் தான் சொன்ன, டேய் நிறுத்து, நமக்கே ஒரு கம்பெனி போடலாம்டா, நமக்கே ஒரு புதுசாக படம் பண்ணலாம், அன்னைக்கு உனக்கு நல்ல கேரக்டர்லாம் கிடச்சிருன்னு சொன்னேன். அது கரெக்டாக வந்துருச்சு. அந்த புர்ஜ் கலீஃபாக்கு கிட்டே இருந்து அதுக்கு மாடியில் இருக்கிற ஆசிரியர்களால் இருந்த அது கரெக்டாக வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அனூப். இந்த மாதிரி ஒரு நண்பன் கிடச்சதுக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நேற்று முதல்ல நீங்கள் பார்த்த அந்த லிரிக்ஸ் வீடியோவில் ஒரு 4 லைன்ஸ் பண்ணியிருக்கேன். சிங்கர் தான், ஆனால் ப்ளேபேக் சிங்கர் ஆகணும்லாம் ஆசைப்படுறதில்ல. நமக்கு ஒரு யூனிக் வாய்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தது கிரண் சார், ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் மலையாளத்தில் வந்து முதல்ல பேனர் பார்த்துரும், அதில் நான் ஆக்டர்ஸ் ஏதாவது இருக்கா, ஃபேஸ் வேல்யூ இருக்கா, அப்படி தான் எல்லோரும் படத்தில் தியேட்டரில் எல்லாம் போகுது. நான் இந்த மாதிரி பேசுகிற தமிழ் படம் பார்த்து தான் தெரியுது. ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிருங்க. அப்புறம் நிறைய படங்கள் பார்த்துடும் தமிழில், நிறைய படங்கள் பார்த்துடும், சின்னதாக இருந்தால் கூட பெருசாக இருந்தால் கூட. அப்போது இந்த லீச் வந்து தமிழில் நீங்கள் நல்லபடியாக ரிசீவ் பண்ணிடணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன், நினைக்கிறேன். எல்லோரும் புதுசு தான், ஆனால் நம்ம பிக் சவுண்டில் டெக்னிக்கல் வைஸ் நம்ம நிறைய பண்ணி வச்சுருக்கேன். ரியலைஸ் கேமராலையும் அனலாஃபிக் லென்ஸ்லேயும் ரேஞ்சர் மணி சார், அதுக்கப்புறம் ஷெரீஃப் மாஸ்டர், டான்ஸர், அந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் வைஸில் நம்ம பெருசாக பண்ணியிருக்கோம். நம்ம ஆக்டிங் மட்டும்தான் புதுசாக இருக்கேன். அதனால் நீங்கள் கிரண் சார் சொன்ன மாதிரி பிடிச்சிருந்தா பெருசாக எழுதுங்க, பிடிக்கலன்னா கொஞ்சமாக எழுதுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நடிக்கணும், ஒரு 100 படம் கூட மினிமம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த மேடையில் வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் ஃபஸ்ட்டு வந்து இவங்க எங்கிட்ட வரும்போது மலையாளம் மட்டும்தான் இவங்களோட பிளான். ஆனால் படம் பார்த்த போது காரியம் ஓப்பனாக சொன்னால், நான் கொஞ்சம் நாள் இங்கே சென்னையிலலாம் இருக்கிறதுனால நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இங்கே வந்த ஆள் தான். அதனால ஓப்பனாக எனக்கு தெரியும், ஒரு ஆர்டிஸ்ட் இல்லாத படம் எல்லா இடத்துலையும் போகும்போது அவங்களுக்கு எவ்வளோ டஃப் இருக்குன்னு எனக்கு ஓப்பனாக தெரியும். ஆனால் நான் ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டேன். ஆனால் படம் பார்த்த போது ஓப்பனாக நான் சொல்கிறேன், இந்த படம் நீங்கள் அந்த ட்ரெய்லர் பார்த்த போதே தெரியும். காரியம் குவாலிட்டி வைஸு அவங்க ரொம்ப பார்த்து அதை பண்ணி வச்சுருக்கு. இது ஒரு கேரளா படம் மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஓப்பனாக கேரளா படம்னா நான் சொல்கிறது அங்கே கதை இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரி எல்லா இதுவும் பார்க்கும். ஆனால் ஆக்ஷன் மீதி இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணும். ஆனால் இதில் பக்க ஆக்ஷன் பேக்டாக, ஆனால் செகண்ட் ஹாஃப் வரும்போது பக்க ஆக்ஷன் பேக்டாக தான் படம் இருக்கிறது டோட்டலி. அதனால நம்ம இந்த படம் இவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் போன டைமில் நான் தான் இவங்கக்கிட்ட சொன்னேன், இந்த படம் தமிழில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், தமிழ் தெலுங்கு நமக்கு ஓரளவுக்கு தமிழ் ஆடியன்ஸ் நம்ம சப்போர்ட் பண்ணோம். இங்கே ஆர்டிஸ்ட்டை பார்த்து மட்டும் இல்லை தியேட்டரில் வர்றது, படம் நல்லா இருந்தால் இங்கே இருக்கிற தமிழ் ஆடியன்ஸ் நம்மளை சப்போர்ட் பண்ணும். அதனால நீங்கள் நம்பி இங்கே வாங்க அந்தபடி சொல்லி அவங்க கொண்டு தமிழில் ஒர்க் பண்ணி எல்லாம் பக்கா ஒரு டப்பிங் படம் மாதிரியே இருக்காது. இது பக்காவாக இவங்க தமிழ் ஒர்க் பண்ணியிருக்கு, டோட்டல் ரீஒர்க் பண்ணியிருக்கு. பாட்டெல்லாம் நம்ம கிரணை எனக்கு ஃபஸ்ட்டு இது மலையாளம் படம் நான் முழுசாக பார்த்த போதே நான் இதோட ப்ரொடியூசர்கிட்ட சொல்லியிருக்கேன், அது மாதிரி பாட்டு நல்லா இருக்குது. ஆனால் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் இதோட தமிழ் இவங்க ஒர்க் பண்ணி பார்த்தேன். கிரண் சூப்பராக இருக்குது, சாங் வந்து சூப்பராக இருக்குது.